கடலூர் மாவட்டத்தில் பெஞ்சல் புயலின் தாக்கம் கடலில் எதிரொலிக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ஸ்ரீதரிடம் கேட்கலாம். ஸ்ரீதர், கடலூர் மாவட்டத்தில் தற்போதைய நிலவரம் என்ன? அங்குள்ள மீனவர்களுக்கு என்னென்ன அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது? அங்குள்ள மக்கள் என்ன சொல்றாங்க? கடலில் ஆட்டம் காட்டிய அந்த காற்றழுத்தம் தற்போது புயலாக மாறிவிட்டது. அந்த புயல் நான் கரையை நெருங்கிவிட்டேன் என்று சொல்லும் அளவிற்கு தான் கடற்கரை பகுதியில் உள்ள இந்த கடல் சீற்றம் நமக்கு தெரிவிக்கிறது. குறிப்பாக இது அனைத்துமே அச்சப்படுத்துவதற்காக அல்ல, பொதுமக்கள் அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாது, பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதுதான் தொடர்ந்து நம்ம பதிவு செய்து வருகிறோம். அதே சமயத்தில் அதிகாரிகள் எல்லாம் அனைவருமே தூக்கமில்லாமல் கடந்த 2 நாட்களாக பொதுமக்களுக்கு தேவையான அனைத்து அறிவுறுத்தலும் செய்து வருகிறார்கள். கடலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 49 மீனவ கிராமங்கள் இருக்கிறது. இந்த 49 மீனவ கிராமத்தை சேர்ந்த மீனவர்கள் பாதுகாப்பாக உறுதிப்படுத்தும் வண்ணமாக அதிகாரிகள் தொடர்ந்து பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து அவர்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறார்கள். கடற்பகுதியை செல்ல வேண்டாம், படகுகளை பத்திரமாக வைக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இந்த காற்றழுத்தம் புயலாக மாறிய பிறகு காற்றோட வேகம் அதிகரிக்கும் என்று தொடர்ந்து சொல்லப்படுகிறது. இதனால் பொதுமக்களுக்கும் பல்வேறு விதமான அறிவுறுத்தலும் சொல்லப்படுகிறது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் இந்த காட்சி என்பது ஏற்கனவே 2004ஆம் ஆண்டு சுனாமியின் போது பாதிக்கப்பட்ட தேவனாம்பட்டினம் பகுதி. அந்த பகுதியில் கற்கள் கொட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் அதையெல்லாம் மீறி தற்போது நான் கரையை நெருங்கிவிட்டேன் என்று எச்சரிக்கும் அளவுக்கு அந்த புயலுடன் தாக்கம் தற்போது தொடங்கிவிட்டது. இதனால் அதிகாரிகள் எல்லாம் தற்போது இங்கு முகாமிட்டிருக்கார். நம்முடன் கடலூர் கோட்டாட்சியர் அபிநயா அவர்களை கேட்கலாம். நம்ம வணக்கம். இப்போ நீங்க தொடர்ந்து பொதுமக்களுக்கு என்ன மாதிரிலாம் அறிவுறுத்துறீங்க? பொதுமக்கள் எல்லாம் கேட்கிறாங்களா நீங்க சொல்றத? இப்போ பெங்கல் சைக்ளோன் ஆனது மாமல்லபுரம் காரைக்காலுக்கு இடையில கரையை கடக்கும் சொல்லியிருக்காங்க. நம்ம கடலூர் டிஸ்ட்ரிக்ட் ஆனது அது மத்தியில் அமைஞ்சிருக்கிறதுனால நம்ம கலெக்டர் சார் தலைமையில நம்ம ப்ரிப்பேர்னஸ் ஆக்டிவிட்டிஸ் நிறைய எடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதுல ஒரு விதமா இன்னைக்கு என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, நாளைக்கு கரையை கடக்க போற புயலுங்கிறதுனால நம்ம பப்ளிக் மல்டி பர்பஸ் இவாக்குவேஷன் சென்டர் 10 இருக்கு. நம்ம கடலூர் தாலுகா பொறுத்த வரைக்கும் 4 டெம்பரரி ஷெல்டர்ஸ், சைக்ளோன் ஷெல்டர்ஸ் இருக்கு. 60க்கு மேல டெம்பரரி ஷெல்டர்ஸ் வச்சிருக்கோம். சோ அவங்களுக்கு அவங்க வீடு பாதுகாப்பாக இல்ல, குடிசை வீடா இருக்கு, காத்துல அடிச்சுட்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் இருக்கு. அப்படிங்கிற பட்சத்துல மக்கள் உடனே இவாக்குவேஷன் ஷெல்டர்ஸ்க்கு மாறலாம் அப்படிங்கறத நம்ம அறிவுறுத்திருக்கோம். ஆட்டோ அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்கோம். அது மட்டும் இல்லாம சுய உதவி குழுக்கள் மூலமாவும் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆன் பண்ணிருக்கோம். நீங்க சொன்ன மாதிரி மக்கள் அச்சுறுத்தல் படுறதுக்காக வேலை கிடையாது. அவங்களுக்கான சேஃப்டி ப்ரிகாஷன் மெஷர்ஸ் தான் நம்ம டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் கலெக்டர் சார் தலைமையில இந்த ஆக்டிவிட்டிஸ் தான் எடுத்துட்டு இருக்கோம். மக்கள் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா ஒரு சில மக்கள் இன்னமும் அதை கொஞ்சம் அஜாகிரதையா எடுத்துக்கிட்டு கடல் சீற்றத்தை பாக்குறதுக்காக பீச்சுக்கு வருது, அங்க செல்ஃபி எடுக்கிறது, ரீல்ஸ் பண்றது, இந்த மாதிரி செயல்கள் எல்லாம் தவிர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் சார்பா இங்க ஒரு பதிவு நான் செஞ்சுக்கிறேன். ஏன்னா மக்கள் அதை புரிஞ்சுக்கணும், இதோட முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கணும். ஏன்னா புயலானது ரொம்ப சீரியஸான விஷயம். அதை நம்ம சீரியஸா எடுத்துக்கணும். அதை மக்கள் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு நம்ம டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்றதை கேட்கணும்ன்றத வேண்டுகோளை வைக்கிறேன். குறிப்பாக இதுபோல் ஊடகங்கள் மூலியமாக பொதுமக்களை அச்சப்படுத்துவதற்காக நாங்கள் இல்லை. தொடர்ந்து இந்த பகுதி முழுவதுமாக அதிகாரிகள் முகாமிட்டு, குறிப்பாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கும் இந்த பகுதியில் கடலூர் கோட்டாட்சியரும் வட்டாட்சியரும் முகாமிட்டு வெள்ளிக்கடற்கரையில் பொதுமக்கள் அதிகமாக நடமாட்டம் இந்த பகுதியில் காவல்துறையின் மூலியமாக கண்காணிக்கப்படுகிறது. இங்கு அனைத்துமே தடை செய்யப்பட்டு விட்டது. யாருமே இங்கு அனுமதிக்கப்படவில்லை. காரணம், பொதுமக்கள் ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் ரீல்ஸ் செய்கிறோம், சமூக வலைதளங்களில் தனக்கான வியூவர்ஸ் அதிகமாக வேண்டும் என்பதற்காக இதுபோல் ஒரு ஆபத்தான இடத்திற்கு நிற்பதும் படம் எடுப்பதும் தொடர்கிறது. இதையெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்று அதிகாரிகள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள். பொதுமக்களிடம் நாமளும் அதுதான் கேட்கிறோம். உங்களை பயமுறுத்துவதற்காக இந்த பதிவுகளை நாங்கள் செய்யவில்லை. நீங்கள் பத்திரமாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் அதிகாரிகள் தூக்கமில்லாமல் இரவு முழுவதும் முழித்துக் கொண்டு அவர்களுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்கிறார்கள். அவர்கள் நிம்மதியாக தூங்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இதையெல்லாம் பதிவு செய்கிறோம்.